எத்தனையோ வகையான ஊழியங்களை வேதாகமத்துல பார்க்கிறோம். ஆனா பணத்தை மட்டுமே பேசி சம்பாதிக்கிற ஊழியம் எங்கேயாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்குமே இல்லை. அதை தாண்டி நீங்க பண ஆசைக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு வேணா இருக்குது. பைபிள் முழுக்கவுமே பணத்தின் மேல போக்கஸ் பண்ணி போயிடாத. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் சம்பாதிக்கணும். அது என்னுடைய நியாயமான உழைப்பின் அடிப்படையிலே அந்த பணம் வரணும். அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளணும், இந்த உலகத்துல எப்படி அதை பயன்படுத்தணும், அதுல எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி கடவுள் அதை ஆசீர்வதிப்பாரு, அப்படிதான் வேத வசனத்துல இருக்கே ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் 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 என்கிற போதனை வேதத்தில் இல்லை. நிறைய பேர் இரக்கத்தை பத்தி பேசுறான், அன்பை பத்தி பேசுறான், மன்னிப்பை குறிச்சு பேசுறான், பணத்தை குறிச்சு யாருமே பேசல. அப்ப மற்றவர்கள் பேசாத ஒரு டாபிக் எடுத்து நான் பேசுறேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குதா? ஒரு ஊழியன் எப்போது பார்த்தாலும் பணப்பிரசங்கியாராக இருப்பதை வேதம் ஒரு ஊழியமாக சொல்லுகிறதான்னு கேட்டா கிடையாது. இந்த ஊழியத்தை யார் செய்வா? மேப்படியான் பிசாசு செய்யற வேலை தான். அவனுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேரை வஞ்சிச்சுட்டு இருக்குது. அவன் எப்படி பிசாசு வசனங்களை தப்பா கோர்த்து அன்னைக்கு இயேசுநாதர்கிட்டே பேசினானோ அதே மாதிரி இவனும் பைபிள் இருக்கிற பல வசனங்களை தவறாக போதித்து இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எப்போது பார்த்தாலும் நல்வார்த்தைகள், ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்ற ஊழியர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. அவங்க கிட்ட தெய்வ பயம் இருக்காது. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கிருபையை ஒரு பாவத்துக்கான லைசன்ஸ் போல எடுத்துக்கிடுவாங்க. தேவனுடைய பெரிய இரக்கம் இருக்குது, பெரிய கிருபை இருக்குது, என்ன செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள அவங்க போதனையும் அவங்க எண்ணங்களும் புகுத்தி வச்சிருக்கிறோம். மங்கள வார்த்தை எப்போ பார்த்தாலும் மங்கள வார்த்தை, எல்லாருக்கும் மங்கள வார்த்தை, எந்த பாவிக்கும் மங்கள வார்த்தை தான். வந்து போறவன் அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க கிட்ட வந்தா நல்வார்த்தைகளை சொல்லி அனுப்புவோம். இது ஒரு போதனை. சோ இந்த மாதிரியான போதனைகளுக்கு இந்த கடைசி காலத்திலே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான கள்ள ஊழியரிடமிருந்து கள்ள போதனை எதுவென்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி, அது எப்பவுமே திறந்த வழியா கடவுள் வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்க கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம். டெய்லியும் வேத வசனம் உங்கள் தியானமாக இருக்கட்டும். டெய்லியும் ஒரு 10 அதிகாரமாவது குறைஞ்சது வாசிங்க, தியானிங்க. அது காண்பிக்கக்கூடிய வழியில போங்க. அது உங்களுக்கு கற்பிக்கும் எது நல்ல ஊழியக்காரன், எவன் கெட்ட ஊழியக்காரன், எது நற்போதகம், எது துர்ப்போதகம் அப்படிங்கிறத விளக்கப்படுத்தி காமிக்கும். நல்ல ஊழியர்கள் யாரோ அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. நல்ல ஊழியர்கள் யார் என்பதை அவங்களுடைய கனிகள் மூலியமாக, அவங்களுடைய வாழ்வியல் மூலமாக நீங்க புரிஞ்சுக்க முடியும். கண்டிக்க வேண்டிய இடத்துல உங்களை கண்டிப்பாங்க, எச்சரிப்பாங்க. தூக்கி விட வேண்டிய இடத்துல உங்களை தூக்கி விடுவாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் உன் கட்டை உடைக்கிறேன் அப்படின்னு விசுவாசிகள்கிட்ட பேச மாட்டான். அன்னைக்கு அற்புதம் அடையாளம் செஞ்சு இந்த கட்டை உடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு தான் அன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து சபையில இருக்கிற பிள்ளைக்கு தான் இவன் வார வாரம் கட்டை உடைச்சிட்டு இருக்கான். அப்ப இவன் உண்மையான ஊழியனா இருக்க முடியுமா? ஒரே பேய ஓயாம வார வாரம் விரட்டிட்டு இருக்கிறான். இவன் அப்ப உண்மையான ஊழியனா இருக்க முடியுமா? கொஞ்சம் நீங்க அறிவோடு கூட சிந்திச்சு பார்த்தாலே எவன் நல்ல ஊழியன், எவன் கள்ள ஊழியன், எவன் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறான் அப்படிங்கிறத உங்களால சென்ஸ் பண்ண முடியும்.